நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோவில் வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாடு எத்தனையோ விதமான பிரிவினை உணர்ச்சிகளை சந்தித்திருக்கிறது, வேற்றுமை உணர்ச்சிகளை சந்தித்திருக்கிறது. மக்களிடையே அரசியல் காரணங்களுக்காக, மத ரீதியான காரணங்களுக்காக, சாதி சார்ந்த காரணங்களுக்காக, இனம் மொழி சார்ந்த காரணங்களுக்காக எத்தனையோ விதமான பிரிவினை உணர்ச்சிகளும் பகை உணர்ச்சிகளும் தூண்டப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட மக்களிடையே மனித மாண்பும் மனித நேயமும் ஒருபோதும் வடிவதில்லை என்பதை காட்டக்கூடிய எண்ணற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன. அந்த சம்பவங்கள் எல்லாம் என்னதான் பிரிவினை உணர்ச்சி இந்த நாட்டில் தூண்டப்பட்டாலும் கூட மக்களுடைய மனங்களிலிருந்து அவை மறையாது. அந்த ஒற்றுமையினுடைய வேர்கள் என்பது அழியாது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி இந்தியாவில் மட்டுமல்ல, நாம் பகை நாடுகளாக நினைக்கக்கூடியவர்கள், அந்நியர்களாக நினைக்கக்கூடியவர்கள், மத ரீதியாக வேற்றுமை கொண்டவர்கள் என்று நினைப்பவர்களிடம் கூட அத்தகைய ஒரு பரந்த உள்ளமும் மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்போதும் நாம் பாகிஸ்தானை பற்றி நாம் சிந்திக்கிற போது அதை ஒரு அந்நிய நாடாக, பகை நாடாக, நம்முடைய வெறுப்புகளுக்குடைய ஒரு மையமாக நாம் பார்ப்பது என்பது நமக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. அங்கும் கூட அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் அடிப்படையில் மக்கள் அப்படி ஒரு பிரிவினை உணர்ச்சியை வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் இந்தியர்களை சக மனிதர்களாகத்தான் பார்க்கிறார்கள். எப்படி இந்தியர்கள் பாகிஸ்தானியர்களை ஒரு சக மனிதர்களாக பார்க்கிறார்களோ அதே போல அதற்கு ஒரு உதாரணம், அதற்கு ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது. அதாவது கீதா என்கிற ஒரு பெண், அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் காணாமல் போய்விட்டார். அதாவது அவர் எல்லையை தாண்டி பாகிஸ்தான் பக்கம் சென்று விட்டார். மிகவும் இளம் பெண்ணாக அவர் இருந்தபோது அப்படி எல்லை தாண்டி சென்று விட்டார். தவறுதலாக சென்ற அவர் வாய் பேச முடியாத ஒருவர், காது கேட்காத ஒருவர். அவரால் தான் எங்கிருந்து வந்தேன், தன்னுடைய பெற்றோர் யார், ஊர் யார் என்பதையெல்லாம் அவரால் சொல்ல முடியவில்லை. அவருக்கு எழுத படிக்கவும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் அவரை அங்கிருந்த ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம் அவரை பாதுகாத்து அரவணைத்து வளர்க்கிறது. அங்கிருப்பவர்கள் அவரை சொந்த மகளைப் போல பார்த்து கொள்கிறார்கள். இந்த செய்தி என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே தெரிய வருகிறது. அந்த காணாமல் போன பெண் அங்கே இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி. உடனே இந்திய தூதரகம் அந்த பெண்ணை இங்கே மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கு முயற்சி செய்கிறது. 2 நாடுகளுக்கு இடையே ராஜ்ய ரீதியான உறவில் பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் அவர்கள் மிக தீவிரமாக அவர்கள் செயல்பட்டு உட்கார்ந்து அமர்ந்து பேசி அந்த பெண்ணை இந்தியாவிற்கு அழைத்து வருகிறார்கள். இந்த செய்தி என்பது அரசியல் முரண்பாடுகளை தாண்டி அல்லது வேறு பல ஒரு மத ரீதியான வெறுப்புணர்ச்சிகளை தாண்டி எப்படி ஒரு பெண்ணினுடைய விஷயத்தில் மனித நேயமும் ஒற்றுமையும் செயல்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அந்த பெண்ணை பற்றி பல தகவல்கள், அவர் எப்படி இருந்தார் என்கிற விஷயங்கள் எல்லாம் வருகிற போது அது மிகுந்த மனநெகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அந்த கீதா என்கிற பெண்ணிற்கு காலில் விழுந்து வணங்குகிற ஒரு பழக்கம் இருப்பதை அவரை அரவணைத்த இஸ்லாமிய குடும்பத்தினர் பார்க்கிறார்கள். உண்மையில் காலில் விழுந்து வணங்குவது என்பது இந்துக்களினுடைய ஒரு பண்பாடு, அது ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு பண்பாட்டில் இல்லை என்பதால் அந்த பெண் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை இந்து முறைப்படி தங்கள் வீட்டில் வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள். இதுதான் உண்மையில் இந்தியா பாகிஸ்தான் என்றெல்லாம் நாம் கற்பனையாக வைத்திருக்கக்கூடிய, இந்து முஸ்லீம் என்றெல்லாம் நாம் கற்பனையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அபத்தமான வெறுப்பு நிறைந்த வேறுபாடுகளை உடைக்கிற ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கு அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்தாலும் கூட ஒரு இந்து ஒரு முறைப்படியே அவர் வளர்கிறார், தன்னுடைய வழிபாடுகளை செய்கிறார். இது உண்மையிலேயே நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த பெண் இங்கே வந்த பிறகு நாம் அறிகிற ஒரு செய்தி. இதுவரைக்கும் இந்த செய்தி என்பது ஒரு மனித நேயத்தினுடைய அல்லது ஒரு மனித அன்பினுடைய ஒரு மிகப்பெரிய சிறந்த கதையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அரசும் ஊடகங்களும் நடந்து கொண்ட விதம் என்பது மிகவும் வருந்தத்தக்கதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை அவர்கள் பகிரங்கமாக வெளியிடுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணினுடைய பெற்றோர் யார் என்கிற பிரச்சினை பொதுவெளியில் வைத்து விவாதிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பெண்ணிற்கு தங்களுடைய மகள்தான் அவர் என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இது என்பதை யோசித்து பாருங்கள். அந்த பெண்ணை பற்றி ரகசியமாக ஒரு விசாரணை மேற்கொண்டு அவருடைய டிஎன்ஏ பரிசோதனைகளின் மூலம்
உரிமை கோருகிறவர்களுடைய ஒரு டிஎன்ஏக்களோடு அவற்றை ஒப்பிட்டு பார்த்து யாருடைய மகள் அவர் என்பதை கண்டுபிடிப்பது எளிது. ஏனென்றால் அந்த பெண்ணினுடைய பெற்றோர் என்று சொந்தம் கொண்டாடி வந்தவர்களை அந்த பெண்ணினால் அடையாளம் காண முடியவில்லை. இது உண்மையில் அந்த பெண்ணிற்கு எவ்வளவு பெரிய ஒரு மன நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் ஒரு அரசு இதை இவ்வளவு பெரிய ஒரு விளம்பரமாக, இவ்வளவு பெரிய ஊடக நிகழ்வாக அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி இருக்க அதோடு மட்டுமல்லாமல் ஊடகங்கள் அந்த பெண்ணை பற்றி பல்வேறு விதமான கேள்விகளை அந்த பெண்ணிடம் கேட்க முயன்று அதுக்கு பதில் பெற முயற்சி செய்கிறார்கள். உதாரணமாக, நீங்கள் அங்கே எப்படி நீ சாப்பிட்டாய், எப்படி தூங்கினாய் என்பதில் தொடங்கி உன்னை அங்கே மதமாற்றம் செய்தார்களா என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் கூட கேட்கிறார்கள். இது உண்மையில் இந்த கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்பு, மனிதாபிமானம், சகோதரத்துவம் அனைத்தையும் இந்த ஊடக நிகழ்வு என்பது அழித்து ஒழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்தில் அரசிற்கு இருந்த ஒரு பொறுப்பும் அவர்கள் அந்த பெண்ணை கூட்டி வந்ததில் காட்டி வந்த பொறுப்பு அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை பாதுகாப்பதிலோ அல்லது அந்த பெண்ணினுடைய ஒரு கௌரவத்தை பாதுகாப்பதிலோ அவர்கள் காட்டியிருக்கலாம். அவரை ஏன் இத்தனை பேர் சொந்தம் கொண்டாடுவதற்கான ஒரு எமோஷனல் கிரைசிஸ் என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு உளவியல் ரீதியான உணர்வுபூர்வமான நெருக்கடிக்கு அந்த பெண்ணை ஏன் ஆளாக்க வேண்டும்? இது உண்மையில் எல்லாமே இங்கு அரசியலாக்கப்படுகிறது, எல்லாமே இங்கு ஊடக நிகழ்வாக்கப்படுகிறது, எல்லாமே இங்கு ஒரு விதமான பரபரப்பிற்கான அல்லது வேறு விதமான அடையாள அரசியலுக்காக பயன்படுகிறதோ என்கிற கவலையை ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக சில விஷயங்கள் என்பவை மிக மிக நுட்பமானவை. அவை உண்மையில் ஒரு சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உதாரணமாக, சில விஷயங்களில் நாம் ஒரு சிறந்த செயல்பாட்டை நாம் கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கிறோம். அதாவது நிர்பயா என்று பெயரிடப்பட்ட அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட அந்த வழக்கில் முடிந்த வரைக்கும் அந்த பெண்ணினுடைய அடையாளம் வெளியே வராமல் பார்த்துக்கொள்வதற்கு பெரிய அளவுக்கு அரசும் மற்ற ஊடகங்களும் முயற்சி மேற்கொண்டு அந்த பெண்ணினுடைய அடையாளம் மறைக்கப்பட்டாலும் கூட அதையும் மீறி சில ஊடகங்கள் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களை பேட்டி எடுத்து வெளியிட்டு அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த முயற்சி செய்த ஒரு காட்சியையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஏராளமான பாலியல் பலாத்காரங்கள் நடக்கின்றன. சிறார் குற்றவாளிகள், அந்த குழந்தைகள் குற்றவாளிகளை பற்றிய செய்திகள் கூட இன்றைக்கு ஊடகங்களில் மிக வெளிப்படையாக வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் நம்முடைய ஊடகங்கள் எந்த அளவிற்கு அறம் தவறி நடக்கின்றன என்கிற ஒரு பெரிய ஒரு வேதனையும் கவலையும் ஏற்படுகிறது. நிச்சயமாக மனிதர்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே அது செய்திகளாக மாற்றப்படுவது அல்லது அவை ஒரு அரசியலாக மாற்றப்படுவது என்பது ஒரு விதத்தில் ஆபத்தானது. நாம் ஒரு நீதிக்காக அல்லது ஒரு உயர்ந்த விஷயத்தை கொண்டாடுவதற்காக நாம் சிலவற்றை செய்தியாக மாற்றினால் கூட அதிலும் கூட ஒரு தார்மீக ரீதியான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பொறுப்பு தான் நம்மை சிறந்த மனிதர்களாக, சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான, நல்லிணக்கமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.